செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புட்டா தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கிரேப் மாதிரி ஒரு ப்ரூச் ஒர்க் போட்டோம். அப்போ அதை இன்னும் கிராண்ட் ஆக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் புட்டாஸ்லாம் நம்ம அங்கங்கே வச்சா தான் அழகாக இருக்கும். அந்த மாதிரி புட்டாஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அதே டைப்பில் ஒரு 6 வந்து ஒரு பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இந்த வரிசலாக கோத்துக்கிட்டு ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் போய் மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே இழுத்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சாலும் அது வந்து உங்களுக்கு ஆடும். அதனால் அது கரெக்டாக ஆடாமல் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணுன்னா சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. பாருங்கள், இப்படி எடுத்து ஒவ்வொரு பீடுக்கு பக்கத்துலேயும் த்ரெட்டு தெரியும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்கிட்ட இன்னொரு ஸ்டிச்சஸ் அப்படியே கொடுத்து சுற்றிலும் எல்லாத்தையும் பக்கமும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு பீட்டில் கோத்து இழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டிலே கொடுத்து நம்ம அடுத்து இழுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பீட்டில் கொடுத்து இழுத்து வச்சுக்கிட்டோமா, இப்போ டைட்னஸ் கொடுத்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் டைட் வேணும் அப்படின்றதுக்காக எல்லா பக்கமும் அந்த த்ரெட்லேயே ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வர போகிறோம். இதை மாதிரியே எல்லா ஸ்டிச்சஸும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு நகராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை மாதிரியே எல்லா பக்கமும் போட்டு எடுத்துங்க. நல்லா நீட்டாக எடுத்துங்க. த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்துங்க. இப்போ நம்ம போட்டது வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்குறோம். புட்டாஸ் போட்டால் மட்டும்தான் நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். அதனால் இந்த கிரேப் மாடல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கிரேப் மாடலுக்கு புட்டாஸ் வந்து இதை மாதிரி கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் வந்து ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலர் பீடு வைங்க. என்கிட்ட வேறு கலர் பீடு இல்லான்றதில் நான் ஒயிட்டே வைக்கிறேன். நீங்கள் வேறு கலர் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பீடு கொடுத்து அதையும் கீழே கொடுத்து எடுத்துங்க. எடுத்த அப்புறம் சுற்றிலும் கொடுக்குறது என்னென்னா ப்ளவுஸோட கலரை கொடுக்காம சாரியோட கலரில் பீட் ஒர்க்கை கொடுங்க. ஜஸ்ட் நான் ஒரு ரெட் கலர் எடுக்க போகிறேன். நான் ரெட் கலரு ஒரு 4 எடுத்துங்க. 4 பீடு சின்ன பீடு எடுத்துங்க. 1 2 3 4 அவ்வளவுதான். 4 பீடு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே கீழே நீடில் இறக்கிங்க. அவ்வளோதான். இப்போ இது தூக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே வந்து நல்லா எடுத்து வச்ச மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று கொடுத்துங்க. மறுபடியும் நீடில் சென்டருக்கு கொண்டு வந்தாச்சா, கொண்டு வந்து மறுபடியும் அதில் ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று கொடுத்து எடுத்துங்க. எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே அந்த பீடுக்கு பார்த்திங்கன்னா அந்த பீடு உள்ளே கொடுத்து எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 பீடு எடுத்துங்க. 4 பீடு எடுத்து இன்னொரு தடவையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 4 பீடு மட்டும் எடுத்துங்க. இந்த பீடை எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கிட்டே கொண்டு போய் நீடில் கீழே இறக்கிங்க. இறக்குன அப்புறம்லுக்கு ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி தூக்கிட்டு நிற்கும். அப்போ சென்டரில் கொடுத்து கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று கொடுத்துங்க. அவ்வளோதான். அதை மாதிரியே கொடுத்து ஃபுல்லாக எடுத்துங்க. அதே மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரிச் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த கிரேப்ஸ் போட்டிங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ராயல் லுக்கு தான் எப்போவுமே கொடுக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி புட்டாஸ் வந்து அங்கங்கே வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்ல லுக் கிடைக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.